வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க, நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இந்த தனுசு லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது குரு பகவானோட அறிவும் செவ்வாய் பகவானோட வேகமும் சேர்ந்த ஒரு சம காம்பினேஷன் இல்லையா? ஆமாப்பா, இத சொல்ல போனா ஒரு நேர்மையான போராளியோட அமைப்புன்னு சொல்லலாம். தனுசு லக்னம் இவங்களுக்கு பிறப்பிலேயே ஒரு நியாயமான பேச்சையும் மத்தவங்களுக்கு வழிகாட்டுற குணத்தையும் கொடுக்கும். ஆனா உள்ளுக்குள்ள விருச்சிக ராசி இருக்கிறதால ஒரு விஷயத்த முடிக்கணும்னு இறங்கிட்டா அதுக்காக எவ்வளோ வேணா போராடுவாங்க. இவங்க வெளியே பார்க்க ரொம்ப கூலா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு தனி சாம்ராஜ்யமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, இவங்க பேச்சு சில சமயம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்னு சொல்வாங்களே, அது உண்மையா? உண்மைதான். இவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க. அதனால உண்மைய முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. இது சிலருக்கு கசப்பா இருந்தாலும் இவங்க நேர்மையை எல்லாரும் மதிப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு ரகசிய உலகமும் எதையும் சாதிக்கணுங்கிற வைராகியமும் எப்பவும் ஒளிஞ்சு கிடக்கும். ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி இருப்பாங்க? தனுசுன்றதால பெரியவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்களே. கண்டிப்பா, குடும்பத்தோட பெரிய தூண் மாதிரி எல்லா பாரத்தையும் இவங்களே சுமப்பாங்க. அப்பா வழி உறவு, முன்னோர்களோட ஆசை, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா ஒண்ணு, இவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க குடும்பத்துக்காக தன்னையே வருத்திக்கிட்டு உழைப்பாங்க. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சரி, பிசினஸ் இல்லனா வேலையில இவங்க எப்படி? இவங்க கிட்ட ஒரு ராஜதந்திரம் இருக்கும்னு சொல்வாங்களே. சந்தேகமே இல்ல. தனுசுன்றதால எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், பேங்கிங் இல்லனா லா சம்பந்தப்பட்ட துறையில இவங்க பெரிய இடத்துக்கு வருவாங்க. அதே சமயம் விருச்சக ராசி இருக்கிறதால பிசினஸ்ல இவங்க அடுத்த அடியே யாருமே யூகிக்க முடியாது. இவங்க கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இவங்க ஒரு நல்ல டீச்சர் மாதிரி இருப்பாங்க. ஆனா வேலையில தப்பு நடந்தா சும்மா விட மாட்டாங்க. பண விஷயத்துல இவங்க எப்படி? குரு ஆதிக்கம் இருக்கிறதால வருமானம் எப்பவும் வந்துட்டே இருக்கும் போலயே. ஆமாம்பா, இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அவ்வளவா வராது. ஆனா இவங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்க. தர்மம் பண்றதுல இவங்க பெரிய வள்ளல். நிலம், வீடு, தங்கம்னு சொத்து சேர்த்து வைக்கிறதுல இவங்களுக்கு அலாதி பிரியம். மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா இவங்க கொடுத்த பணம் திரும்பி வர லேட் ஆகும். ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? இவங்களுக்கு மெயினா இடுப்பு வலி, கால் வலி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தனுசுன்றது இடுப்பு பகுதியை குறிக்கும். அப்புறம் விருச்சக ராசியால பாடி ஹீட் ஜாஸ்தியாகி ஸ்கின் அலர்ஜி வரலாம். காரமான உணவை குறைச்சிட்டு நிறைய தண்ணி குடிக்கணும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் பண்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இவங்க எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? தாம் பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கமா வளர்க்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளைங்க படிப்புக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாங்க. வெளியே ஸ்ட்ரிக்டா தெரிஞ்சாலும் பிள்ளைங்க மேல உசிரையே வச்சிருப்பாங்க. இவங்க பிள்ளைங்க பெரும்பாலும் அறிவியலாளர்களாவோ இல்லனா பெரிய ஆராய்ச்சியாளர்களாவோ வர வாய்ப்பிருக்கு. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா?
தனுசுனாலே டிராவல் தான். இவங்களுக்கு புனித பயணங்கள், ஆன்மீக தலங்களுக்கு போறதுனா ரொம்ப இஷ்டம். வெளிநாடு போற யோகமும் இவங்களுக்கு இயற்கையிலேயே அமையும். மலை பிரதேசம், இயற்கை எழில் கொஞ்சிற இடங்களுக்கு போனா இவங்க மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு அறிவார்ந்த வெற்றியாளர்னு சொல்லு. சரியா சொன்ன. அந்த முன்கோபத்தையும் சில நேரத்துல வர்ற பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றி காவியமா இருக்கும். இவங்களுக்கு தெய்வ பலமோ குருவோட ஆசையும் எப்பவும் ஒரு கவசமா கூடவே இருக்கும். இவங்க ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.